ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு வெல்கம் டு வைக்கியோட 4th எபிசோட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜுங்கி வந்துட்டு பேண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக மாடர்னாக வந்திருப்பான். அங்கே இருக்க ஆங்கர் பொண்ணு வந்துட்டு இந்த பேண்ட்டை என்ன பண்ணாலும் கிளியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜுங்கியை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளும் போது பார்த்தா பேண்ட் வந்துட்டு பேக்லேயே கிழிஞ்சிட்டு போயிடும். உள்ள வேற அவன் பிங்க் கலரில் ட்ரௌசர் போட்டிருப்பானா. படுபாவி பசங்க இதவே ஃபுல்லாக அப்படியே ஷூட்டிங் எடுத்து வச்சுப்பானுங்க. நம்ம ஜுங்கி வந்துட்டு ஐயோ எவனும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அங்கே இருக்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதை கரெக்டாக ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம முன்ன தான் காட்டுவாங்க, நான் ஜேர்னலிஸ்ட்காக 7 கம்பெனியில் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், எவனாச்சும் கூப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு யூனா கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. டிவியில் வேற ஒரு பெரிய ஆக்டரோட மூவி ஓடுமா. இந்த ஆக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்லும்போது நம்ம மின்னும் வந்துட்டு இந்த ஆக்டர் யாருன்னு தெரியாது அவனுக்கு, இதான் ஜுங்கியோட அப்பா அப்படின்னு வேற சொல்லிடுமா. உடனே நம்ம யூனாக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஐ ஜாலி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பலாம் சந்தோஷப்படாத, அவனுக்கு அவங்க அப்பாவை பத்தி பேசினாலே பிடிக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஜுங்கி அங்க வந்துடுவான். இவனுக்கு வேற இவனை பத்தி தான் ஏதோ பேசுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். என்னடி பேசுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தூஷிக்கு வந்துட்டு குரங்க விட கேவலமா எகிரி குதிச்சு ஓடி வந்துட்டு இருப்பான் லேப்டாப்பை தூக்கிட்டு. உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்கி கேட்கும்போது உன்னை பத்தின ஹாட் நியூஸ் தான்டா நெட்டு ஃபுல்லா பரவி கிடக்கு, உன்னை பத்தின மீம்ஸ் அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில இந்த பேண்ட் கம்பெனில வந்து பேண்ட் கிழிஞ்சதை வந்துட்டு ஃபுல்லா மீம்ஸா வேற போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம ஊர் பசங்களை விட மோசமா வேற மீம் கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. உள்ள வேற பிங்க் கலர்ல ட்ரௌசர் போட்டிருப்பாங்க. அதனால இவனை எல்லாரும் பிங்கி பாயின்னு வேற கூப்பிட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஜூங்கி வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பான். ஆனா தூஷிக்கு வந்துட்டு வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டுடா ஒன் டேல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெக்க பெக்கன்னு வேற சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து தூஷிக்கு மட்டும் இல்ல மொத்த பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்களே. இதை பார்த்தோன்னே ஜூங்கிக்கு வந்துட்டு சரியான காண்டாயிடும். மூடிட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பே மூடி வச்சிருவான். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு கால் வந்துட்டு இருக்கும், ஒரு டேரக்டர் கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கும். இதை மாதிரி உன்னை வந்துட்டு ஒரு படத்துக்கு கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தூஷிக்கு வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ படத்துக்கு கமிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த டேரக்டரை மீட் பண்றதுக்காக போவான். அந்த டேரக்டர் வந்துட்டு ஆடிஷனே இல்லாம இவனை சைன் பண்றதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுக்கே ஷாக் ஆயிடும், ஏதோ ஆடிஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பிங்கி ட்ரௌசர் மீமை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிட்டு இதே மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொன்னது இவன் வந்துட்டு ஏதோ ஒன்று கேட்டதுலேயே நல்லது நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு சைன் பண்ணிடுவான். அதுலேயும் இவன் நடிக்க போகிறது வந்துட்டு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் கூட மெயின் ரோல் வேற பண்ண போகிறதா சொல்லிடுவாங்களா. இன்னும் ஜாலியாயிடும் இவனுக்கு. அடுத்த வீட்டில் யூனா வந்துட்டு மின்னுக்கும் தோஷைக்கும் சோறு தண்ணியெல்லாம் கொடுக்காம அவ செஞ்ச மஃபின்ஸை கொடுத்தே சாவடிச்சிட்டு இருப்பாளா. நம்ம தோஷைக்கு வந்துட்டு ஏமா அந்த சாப்பாடு நூடுல்ஸ் சொல்லிட்டுலாம் இருக்கே அதெல்லாம் தரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மார்க்கெட்டிங் வேற பண்ணிட்டு இருப்பாவ. தலைவிதியேன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஜூங்கி அங்கே வந்துட்டு இதை மாதிரி நான் ஒரு படத்தில் பெரிய ஆக்ட்ரஸ் கூட சைன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான் வேற. அவன் கேட்டதும் எப்பயும் போல மின்னு வந்துட்டு என்ன மறுபடியும் சைட் ரோலா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கோம். வாயை முற்றி கொரிலா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு திட்டிட்டு நம்ம தூஷிக்கு இதையே சாக்கா வச்சுட்டு டீ சைன் பண்ணிட்டல அப்போ எங்களுக்குலாம் ட்ரீட் வை நல்லா சோறு வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் நம்ம ஜூங்கியை வந்துட்டு நீங்கள் இதையே தின்னுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு வேற ஓடி போயிடுவான். நம்ம தூஷிக்கு வேற நல்ல சோறு கிடைக்க போற ஆர்வத்தில் கையில் இருக்க மஃபின்ஸை வேற கீழே போட்டுருவானா. டே என்னை காப்பாத்துறா எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேற புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யூனா வந்துட்டு அந்த மஃபின்ஸை கீழே போட்ட புதுசாக எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வேற எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். கொடுத்த தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூஷிக்கு வந்துட்டு பாம்போல உட்காந்து தின்னுட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஜூங்கி வந்துட்டு மூவி செட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட கேட்கும்போது பின்னாடி தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்கி வணக்கம் போடும்போது ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி கண்டுக்காம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்கி டைரக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மூவிக்குள்ளே இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் அவங்க எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இப்போவே ஆக்டிங்கில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பெருமையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஜூங்கியோட ரோல் வந்துட்டு ஒரு வில்ல மாதிரி அந்த ஆக்ட்ரஸோட பொண்ணை வந்துட்டு கடத்தி கொலை பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை போட்டு மிதின்னு வேற மிதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆக்ட்ரஸை வந்துட்டு நடிக்க தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் உண்மையாகவே அவங்க கழுத்து வச்சு கொலை பண்ணுற மாதிரி வேற போயிட்டு இருப்பாங்களா. நம்ம ஜூங்கி வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு வேற கீழே விழுந்துருவான். அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தா அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு விடாம அவன் கழுத்து பிடிச்சு நடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் தான் ஓடி வந்துட்டு ஏமா விட்டு தொலை போலீஸ் கேஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கியை பிடிச்சி எழுப்பும் போது நம்ம ஜூங்கி சடனாக ஏஞ்சி அந்த டேரக்டரோட சட்டையை பிடிச்சி எழுத்து வச்சுட்டு நான் இதை மாதிரி ஒரு டனலை பார்த்தேன், அங்கே நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவு கிட்ட போன அந்த பயத்தில் வேற உளறிட்டு இருப்பான் அவன். இந்த டேரக்டர் வந்துட்டு இப்போதான் ஒரு உண்மையவே சொல்லுவாரு, இதை மாதிரி உன்னோட ரோலுக்கு இதுக்கு முன்னாடி 4-5 பேர் வந்தாங்க, எல்லாரையும் அடிச்சு இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டுருச்சு, நீ தான் கடைசி, நீயாச்சும்
ஒழுங்கா நடி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேற கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. இப்பதான் நம்ம ஜூங்கிக்கு வந்துட்டு ஒரு மரண பயமே வரும். என்னடா காசு கொடுத்து காவல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஷாட் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளவு நேரம் சாம்பிளுக்காக கையாடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு இப்ப கட்டை எடுத்து வர வெளுக்க ஆரம்பிச்சிடும். மூக்குலே போட்டு மூக்குல இருந்து ரத்த வர பொல பொலன்னு கொட்டிட்டு இருக்கும். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க லேம்ப் எல்லாம் எடுத்து மண்டை உடைச்சிட்டு இருக்கோம். உடைக்கிறதோட சீனை கட் பண்ணி இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல காட்டுவாங்க. டாங்கோ எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம யூனா பார்த்துட்டு ஐயோ அந்த குழந்தை எவ்வளவு கியூட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோல் பாப்பாக்கு வேற சொல்லிட்டு இருக்குமா. இதை கேட்டது நம்ம டாங்கோ வந்துட்டு எது கியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற கத்த ஆரம்பிச்சிடுவான். நம்ம மின்னு வேற ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க, அது சிரிக்கணும் அப்படின்றதுக்காக என் மண்டை புழக்க வச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குறையும் வேற சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம யூனா வந்துட்டு சிரிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல் பாப்பாவை வந்துட்டு சிரிக்க வச்சுட்டு இருக்கோம். இதை பார்த்தோன்னே நம்ம டாங்கோக்கு வந்துட்டு ஒரு அதிசயமா போயிடும். எது சிரிக்க வைக்கிறது இவ்வளோ ஈஸியா, சரி நான் இதை நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா சொல்றதெல்லாம் வந்துட்டு அவன் நோட் பண்ணி வச்சுப்பான். அந்த டைம் பார்த்து நம்ம ஜூங்கி வந்துட்டு மூக்குல பஞ்சு மண்டையில அடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பல்கா அடி வாங்கிட்டு வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம மின்னு வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே வேற அவன் தூங்க ஆரம்பிச்சிடுவான். இதை பார்த்தோன்னே நம்ம மின்னு வந்துட்டு செத்துக்கித்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இருக்கான்னு வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடனா வேற எஞ்சி எல்லாரையும் பயமுறுத்தி ஐயோ கருப்பட்டானால எல்லாரும் வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்துல வேற உளறிட்டு இருப்பானா. அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு என்ன கொடுமை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மின்ன பிடிச்சி வேற எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கி மயக்கம் போட்டு வர பொத்துன்னு விழுந்துடுமா. இவன் பேசிட்டு தானே இருந்தாக்கு பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னு கேட்கும் போது எல்லாரும் வந்துட்டு சரி விட்டுத்தல அவன் தூங்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட போயிட்டு அடி வாங்கி நின்றுட்டு இருப்பானா. டைரக்டர் வந்துட்டு இதுதான் ஃபைனல் ஷாட்டு, இப்போ அவங்க உன்னை வந்து சாவடிப்பாங்க, நீ வந்துட்டு அசையவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. இவங்க இவனை கழுத்து நிச்சு சாவடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைலாக் பேசுவாங்க. அந்த டைலாக் பேசுற வரைக்கும் அவன் அசையாம அப்படி வாயப்பழுந்து செத்த மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்கணும். இவனும் சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு செத்த மாதிரி வாயப்பழுந்து அப்படி இருக்கும்போது இவங்க டைலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு அழுது மூக்கு வாயில இருந்தெல்லாம் வேற ஜொல்லு அப்படியே அவன் வாய்க்குள்ள வேற விழுந்துடும். செய்ய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, பைபிளையால ஷூட் ஏதாவது கெட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசையாம அப்படியே வேற இருந்துட்டு இருப்பானா. கரெக்டா ஷூட் முடிஞ்சதும் அந்த டைரக்டரும் ஆக்ட்ரஸும் வந்துட்டு நீ சூப்பரா பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜூங்கி வந்துட்டு ஆளை விடுங்கடா நான் இப்பவே ரெஸ்ட் ரூம் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு வேற ரெஸ்ட் ரூம் கூடி வந்துட்டு இருப்பான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்நாக்கு வரைக்கும் நல்லா பினாயில் போட்டு கழுவி தேய்ச்சிட்டு இருப்பானா. இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கரடிக்கு வந்துட்டு ஒரே ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் வந்துட்டு இவனை சூப்பரா நடிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால பாத்ரூம்லேயே உட்காந்து பெக்கன்னு வர சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்து நம்ம டாங்கோ வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோகிராஃபராக வந்திருப்பான். அங்கே இருக்க குழந்தை வர விடாமல் கத்திரி அழுதுட்டு இருக்குமா. உடனே நம்ம டாங்கோ வந்துட்டு குழந்தை அழுவுதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொன்னதை சொல்லி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட ஸ்டைலில் பண்ணுவானே. ஆனால் இதை பார்த்தோன்னே குழந்தை வந்துட்டு இன்னும் கத்திரி அழுவ ஆரம்பிச்சிடும். இவன் பண்ணுறதை பார்க்கும்போது பேய் பண்ணுறதே ரொம்ப அழகாக இருக்கும் போல அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி குழந்தை அழுத உடனே வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனாவே இங்கே கூட்டிட்டு வந்துடுவான். அவன் யூனா வந்துட்டு நம்ம டாங்கோ பண்ணதே தான் பண்ணோம். ஆனால் அவன் பண்ணும்போது அழுதுட்டு இருக்கோம், இவ பண்ணும்போது குழந்தை வந்துட்டு அழகா கியூட்டா வர சிரிச்சிட்டு இருக்குமா. இதை பார்த்தோன்னே சைட்ல இருந்து நம்ம டாங்கோக்கு வந்துட்டு அப்படியே லைட்டா வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த குழந்தையோட அம்மாக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினா இருந்துட்டு இருக்குமா. அதனால அந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம், குழந்தைய மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர போவாங்க. நம்ம யூனா வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கி வச்சுக்கோம். நம்ம டாங்கோ வந்துட்டு யூனா கிட்ட ஆமா அந்த குழந்தை நான் பண்ணதுதான் நீயும் பண்ண, உன்னை பார்த்து மட்டும் சிரிக்குதியே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல்ல கேட்கும்போது நம்ம யூனா வந்துட்டு சொல்லும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேய் யாரு மனுஷ யாருன்னு சொல்லிட்டு நல்லா கிளியரா தெரியுமா, அதுதான் அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை வர சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஜூங்கி வந்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுனால எல்லாருமே வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் மட்டும் நான் வரல நீங்க வேணா போங்க அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வேற அங்கிருந்து எஞ்சி போயிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி போனதும் நம்ம ஜூங்கிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளோட ஆக்டிங் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ ஏன் கோச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். உன்னை டைரக்டர் ஓடி வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட ஏன் வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த ஜூங்கி வந்துட்டு எதுக்கு இந்த மூவில ஆடிஷன் இல்லாம சேர்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியுது. இவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர், ஸோ இவரோட ரெக்கமெண்டேஷன்ல தானே இவனை சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஆக்ட்ரஸ் கேட்கும்போது அதுக்கு இந்த டைரக்டர் வந்துட்டு அவங்க அப்பா நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்காக இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம ஜூங்கி கேட்டுருவான். நம்ம ஜூங்கிக்கும் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ல வரதெல்லாம் சுத்தமாவே பிடிக்காது. அதனாலதான் அவன் அவங்க அப்பாவை விட்டு தள்ளியே இருந்திருப்பான். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல தான் சேர்த்தீங்க அப்படின்னா நான் இதுல நடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து பயங்கரமா கத்திட்டு இருப்பான். இதோட இங்க சீனை கட் பண்ணி நம்ம யூனா கிட்ட காட்டுவாங்க. இது என்னடான்னா பர்த்டே பேபிக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்காம சோல் பாப்பாக்கு வந்துட்டு போட்டு பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டாங்கு வர அங்க வந்து கரெக்டா என்ன அந்த பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோல் பாப்பா இருக்குமா. பக்கி எதுக்குடி சோல் பாப்பாக்கு போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை கலட்டலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வர வந்துடுவாங்க. இந்த பாட்டி வந்துட்டு பர்த்டே பேபியோட பாட்டி. சோல் பாப்பா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னே இதுதான் என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் வேற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பர்த்டே பேபி வந்துட்டு
ஒரு பாய், ஆனா நம்ம சோல் பாப்பா வந்துட்டு கேர்ள் ஆச்சா. ஐயோ இந்த உண்மை வேற தெரிஞ்சா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்து டாங்கோ கிட்ட கேட்கும்போது, நீ தானே போட்ட நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். எப்படியாச்சும் அந்த பாட்டி கையில இருந்து பாப்பாவை வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க பேரனுக்கு போட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பாப்பா வந்துட்டு பாத்ரூம் போயிடும், அதனால என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்கும்போது, என் பேரன் என் மேலே பாத்ரூம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வேற டஃப் கொடுத்துட்டு இருப்பாங்க அவளுக்கு. இந்த மாதிரி சொல்லி வாய மூடுறதுக்குள்ள சோல் பாப்பா வேற பாத்ரூம் போயிடுமா. உடனே இந்த பாட்டி வந்துட்டு சரி நானே டைப்பர் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டுறதுக்காக போகும்போது நம்ம டாங்கோ வந்துட்டு அந்த பாட்டியோட கையை வேற தள்ளி விட்டு, இதை மாதிரி பையனுக்கு நீங்களாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவனுக்கு ஷேமா இருக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே இந்த பாட்டி வந்துட்டு நான் பார்க்காத பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் டைப்பர் சேஞ்ச் பண்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. டைப்பர் கலட்டினதும் மொத்தத்தையும் வேற பார்த்துருவாங்களா. எங்கடா இங்க இருந்த ஒன்னத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த பாட்டி பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பாட்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வேற பிடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஜூங்கி வந்துட்டு அவங்க அப்பாவை நேரில் போய் பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணாதீங்க, நான் என்னோட உழைப்பிலே வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களை விட்டு நான் தள்ளியும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு சொல்லுவாங்க, உனக்கு வந்துட்டு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, நீ எவ்வளோ பெரிய ஆக்டரோட பையன் தெரியுமா, இந்த மாதிரி பிங்கி பாயின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பேர் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லி வர திட்டிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் நானே கிளியர் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டாலும், இல்லை உங்கள் காசில் நான் சாப்பிட மாட்டேன், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவானா. அவன் போனதுக்கப்புறம் ஜூங்கியோட அப்பா வந்துட்டு நான் கண்டிப்பாக என்னோட புள்ளைய வந்து நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பெருமைப்பட்டு வேற சிரிச்சிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஜூங்கி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆக்ட்ரஸ் டைரக்டர் இருக்க இடத்துக்கு போயிட்டு, எங்கள் அப்பா பண்ணதுக்காக நான் சாரி கேட்குறேன், எனக்கும் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வரதெல்லாம் பிடிக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிட்டு வேற போயிட்டு இருப்பானா. இது வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா அவங்களும் வந்துட்டு ரொம்ப நேர்மையான டெடிகேஷனான ஆளு, அதனால இவன் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அடுத்து நம்ம டாங்கோ வந்துட்டு யூனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டியை தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி நல்லா இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம யூனா கிட்ட வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம யூனா வந்துட்டு சொல்லும், சோல் பாப்பாக்கு 100th டே செலிப்ரேஷன் வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்க என்னால் முடியல, அதனால தான் நான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக வேற சொல்லிட்டு இருக்கோம். அது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான், அதுக்காக ரொம்பவே சாரி அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்குமா. நம்ம மின்னுக்கும் டாங்குக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும், அச்சோ பாவம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அவங்க ரெண்டு பேருக்கும். அடுத்து நம்ம ஜூங்கி வந்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக போயிருப்பான். சிரிக்கிறது வந்துட்டு கியூட்டா காட்டுற ஒரு பொருளை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போயிருப்பான். அவன் வேற வாயில ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கிறதுனால ஜொல்லு ஃபுல்லா சட்டையில ஒழுகி சட்டெல்லாம் வேற ஈரமாயிடும். அப்போ வந்துட்டு அவனுக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி உங்களை வந்துட்டு ஒரு டிராமால கமிட் பண்ணியிருக்கோம், நீங்க நேர்ல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேர்ல வந்து பேசினா அவங்க வந்துட்டு உங்களை டிராமால கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஜூங்கிக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிசயமா போயிடும். யார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸை காட்டுவாங்க. நம்ம ஜூங்கிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும், இது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட ஏன் ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப டேலண்டான பர்சன், அதே இடத்துல உங்ககிட்ட நேர்மையும் இருக்கு, அதனால மட்டும்தான் நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணேன், நீ நல்லா வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஜூங்கிக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷமா போயிடும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அடுத்த கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம மின்னு தூஷிக் அதுக்கப்புறம் டாங்கோ எல்லாருமே வந்துட்டு யூனாவையும் சோல் பாப்பாவையும் கூட்டி வச்சு சோல் பாப்பாவுக்கு வந்துட்டு 100th டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ்லாம் வேற கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு டாங்கோட ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தூஷிக் சொன்னதும் யூனா வந்துட்டு கத்திரி ஆனந்த கண்ணீர்ல வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம டாங்கோ வந்துட்டு தயவு செஞ்சு உன் டேங்க்ல இருந்து வர தண்ணி வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிற, எப்ப பார்த்தாலும் கத்திரி அழுதுட்டே இருக்க, இன்னொரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல வந்துட்டு என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது நீ, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு வேற கட்டிட்டு இருப்பான். இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யூனா வந்துட்டு இவ்வளோ பண்ணீங்களே, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கேக்கு தானே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஜூங்கி வந்துட்டு கேக் கூட வந்துடுவான். அவன் வந்ததுமே நான் வந்துட்டு ஒரு டிராமால கமிட் ஆயிருக்கேன், அப்படிதுமே நம்ம மின்னு வந்துட்டு எப்பவும் போல சைட் ரோல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கோம். உடனே நம்ம ஜூங்கி வந்துட்டு காண்டாயிட்டு அவளை திட்டுறதுக்காக வரும்போது சரி நம்ம சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறது வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வேறு எடுத்து வச்சுப்பாங்க. இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜூங்கி வந்துட்டு ஒரு ட்ராமாவில் கமிட் ஆகிருப்பான்ல, அதில் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு இவன் தான் டிரைவர், ஸோ டிரைவர் வேலையை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வேற எல்லாரும் முன்னாடி ஆக்டிங் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். எல்லாம் லைனாக உட்காந்து அவனோட குரங்கு சைட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம யூனா வந்துட்டு தெருவுலேருந்து ஒரு ஓவனை வேற எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குமா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதில் டைமிங்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது, நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சமையல் கட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அடுத்து நம்ம மின்னு வந்துட்டு நிறைய கம்பெனியில் வந்துட்டு இன்டர்வியூக்காக அப்ளை பண்ணியிருப்பால, அதுல இருந்து ஒரு கம்பெனில இருந்து ரிப்ளை வந்திருக்கும். என்ன ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூடி உட்காந்து பார்த்தா அதுல ஒரு கம்பெனில வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒரே வந்துட்டு ஆனந்தமா போயிடும். எல்லாருமே ஜாலியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது கிச்சன்ல இருந்து வெடிகுண்டு வெடிச்ச மாதிரியே சவுண்டு கேட்டு புகையெல்லாம் வேற வந்துட்டு இருக்குமா. வேற ஒன்றும் கிடையாது, நம்ம யூனா வந்துட்டு தெருவில் வந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்தது இல்ல, அந்த ஓவன் தான் வந்துட்டு வெடிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி வெடிச்சு புகையா வந்ததும் நம்ம டாங்கோ வந்துட்டு எப்போ போல யூனாவை படிச்சு கத்த ஆரம்பிச்சிடும். அறிவில்லை, அது உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தானே தெருவில் தூக்கி போட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்பியா, இதை
இதெல்லாம் நீ தான் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டு வர அங்கிருந்து போயிடுவான். நம்ம யூனாவும் வந்துட்டு சரி க்ளீன் பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது இங்க எல்லாருமே மேல வந்துட்டு பாட்டில் வச்சு ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜூங்கி தான் மாட்டிப்பான். அவங்கிட்ட வந்துட்டு நம்ம மின்னு நான் ஏடா கூடமா கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் யாருக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்லுவான், அதுக்கு சின்ன வயசுல வந்துட்டு என் பக்கத்து வீட்டு பொண்ணு தான், நானும் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போனோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கதையெல்லாம் வர சொல்லிட்டு இருப்பானா. உடனே நம்ம மின்னு வந்துட்டு நீ இந்த கதையவே சொல்ல தேவையில்லடா, உங்ககிட்ட தெரியாம இந்த கொஸ்டின் கேட்டு நீ வாய மூடிட்டு அப்படின்ற மாதிரி வேற சொல்லி விட்டுறான். அடுத்து கிச்சன்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம யூனா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கும். நம்ம மின்னும் வந்துட்டு யூனா கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா. நம்ம யூனா வந்துட்டு கேட்டுத்தல அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதாவது சோலோட அப்பாவை பத்தி கேட்டுட்டு இருக்கோம், யூனாவோட லவ்வரை பத்தி கேட்பாவ. இந்த மாதிரி கேட்டதுமே நம்ம டாங்கோ அதுக்கப்புறம் ஜூங்கி தூஷிக் 3 பேருமே வந்துட்டு அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை கண்ணு காலு எல்லாத்தையும் ஆட்டி வரை கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம யூனா வந்துட்டு இது எதுவுமே கண்டுக்காம அவளோட லைஃப் ஹிஸ்டரி வந்து சொல்லிட்டு இருப்பா. யூனா வந்துட்டு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க. இவளோட இந்த இன்சூரன்ஸ் மணிக்காக தான் இவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க வந்துட்டு எடுத்து வளர்க்குறதா சொல்ல அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க மணி கிடைச்சதுமே இவளை எடுத்துட்டு போயிட்டு ஆசிரமத்துல விட்டுருப்பாங்களாம். ஆனா அந்த ஆசிரமத்துல இருக்க ஒரு சிலவங்க வந்துட்டு இவகிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ட்ரை அங்கிருந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் தான் சோலோட அப்பாவை வந்துட்டு மீட் பண்ணியிருப்பா. ஆனா அந்த பைப்லயும் வந்துட்டு இவளுக்கு உண்மையா இருக்காது. இவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இவளை பிரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் சோல் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வைக்கிக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்துட்டு போட்டுட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் மனசு கேட்காம தான் திரும்ப வந்திருப்பா. வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுங்க கிட்ட மாட்டி திரும்ப இங்கேயே வந்துட்டு செட்டில் ஆயிருப்பா. இவ கேட்டதுமே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரியாயிடும், ஐயோ இவ்வளவு பெரிய சேட் ஸ்டோரியா, இது தெரியாம இவ்வளவு நிறைய வாட்டி வரை திட்டி விட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்கோவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் நம்ம யூனா வந்துட்டு சரி ஓகே நான் போய் சோலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேருந்து போயிடும். அவள் போனதுக்கப்புறம் நம்ம ஜூங்கி வந்துட்டு டாங்கோ பிடிச்சி அசிங்கமாக வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஏண்டா மானங்கிட்ட மங்கி, அந்த பிள்ளைய வந்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கா, அடிக்கடி டார்ச்சர் பண்ணியிருக்கே அப்படின்னு சொன்னதுமே நம்ம டாங்கோ வந்துட்டு அப்படியே பச்சையாக வேற ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருப்பான். நான் எப்படா டார்ச்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குழந்தை மாதிரி வேற கேட்டுட்டு இருப்பான். எப்படி கேவலமாக நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்கி தூஷிக் மின்னு 3 பேருமே வந்துட்டு இவனை விட்டுட்டு சர்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற குடிச்சிட்டு இருப்பாங்களா. ஆனால் நம்ம டாங்கோ வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தான் யூனோவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வர இருந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே நம்ம மின்னு வந்துட்டு அவளோட செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்காக கோட்டெல்லாம் போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூஷிக்கிட்டையும் நம்ம ஜூங்கிக்கிட்டையும் கேட்கும்போது நம்ம ஜூங்கி வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு சொன்னதுமே நம்ம மின்னுக்கு வந்துட்டு சரியான காண்டாயிடும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது கெஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டு இவளோட மேலே இடிச்சு காஃபி எல்லாம் வர இவளோட ஜாக்கெட்டில் கொட்டிடுவாங்க. உனக்கு அறிவில்லையாடா அரமண்டையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் கத்தும் போது நம்ம ஜூங்கி வந்துட்டு லூஸு வேற ஜாக்கெட் மாத்திட்டு போய் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு ஜாக்கெட் மட்டும் தான் இருக்கு இந்த கோட்டுக்கு ஏத்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கத்திட்டு ரூமுக்கு போயிட்டு இருப்பா. அடுத்து நம்ம யூனா வந்துட்டு கொஞ்சம் மஃபின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரோட்டோரத்தில் போய் குவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜூங்கியும் தூஷிக்கும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் போய் சோல் பாப்பாவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே நம்ம ஜூங்கியும் வந்துட்டு டேய் நம்ம எப்படியாச்சும் யூனாக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளோட லவ்வர் கூட இவ்வளோ வந்துட்டு சேர்த்து வைக்கணும், சோல் பிறந்ததே அவளோட லவ்வருக்கு தெரியாமல் இருக்குது, ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் எடுத்து அவளோட லவ்வர் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு வர தேடிட்டு இருப்பானுங்க. இப்படி பண்ணுறதுல வந்துட்டு தூஷிக்கு சுத்தமாக இஷ்டம் இருக்காது. டே வேணாண்டா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம், அதனால கால் எல்லாம் பண்ணாத அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஜூங்கி வந்துட்டு இவளோட ஃபோனில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, கண்டிப்பாக இது அவளோட லவர் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஒரு அங்கேருந்து போகும்போது நம்ம டாங்கோங்க வந்துட்டு என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போகும்போது நம்ம ஜூங்கி வந்துட்டு இது உன் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ பிடிச்சி வர திட்டிட்டு போயிட்டு இருப்பானா. நான் இப்போ என்ன கேட்டேன் எதுக்காக இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ வர நின்று முடிச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்ம யூனா வர எல்லாத்தையும் பேக் பண்ணி சோல் பாப்பாவோட வந்துட்டு இதை போய் தெருவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்கோ கிட்ட சொல்லும்போது டாங்கோ வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஆனால் அவள் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் அவள் வந்துட்டு தெருவில் கடை போட்டு இருக்கும்போது கரெக்டாக டாங்கோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவான். என்ன நீங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சும்மா இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மஃபின்ஸோட பேரெல்லாம் வேற வாசிக்கும் போது அது வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, என்ன பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிட்டு இருப்பானா. உடனே நம்ம யூனா வர கதிரி அழுவ ஆரம்பிச்சிடும். அவள் அழுததும் இல்லாமல் நம்ம சோல் பாப்பா வேற அது அழுவ ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேரும் அழுவுறது ஒரே வேற வேடிக்கை பார்த்துட்டு போகுமா. உடனே நம்ம டாங்கோ வந்துட்டு அழுது தொலையாத, இங்கே இருக்க மஃபின்ஸ் எல்லாம் நானே வித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது தான் 2 பேரும் வந்துட்டு சமாதானம் ஆவாங்க. அடுத்து நம்ம தூஷிக்கும் ஜூங்கியும் வந்துட்டு எப்படியோ யூனாவோட பாய் ஃப்ரெண்டோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு. அவர்கிட்ட யூனாவோட பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்லி அவர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதோதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு காமிச்சிட்டு இருப்பாரு.
ஸோ அந்த பர்சன்கிட்ட எப்படியாச்சும் யூனாவையும் சோலையும் பற்றி சொல்லி எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல வாயை எடுக்கும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு வேறு அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். டார்லிங் நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டு எப்போ பர்ச்சேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இவனுங்க 2 பேருக்கும் வந்துட்டு சரியான ஷாக்காக போயிடும். அவனும் அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜூங்கி வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க, இப்போ யூனாவை பற்றி சொல்லி இவங்களை பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே விட்டுருவானா. ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு இப்போ என்ன என்கிட்ட சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் கிடையாது, இங்கே பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க வந்தோம் அப்படின்னு சொன்னதுமே அங்கே இருக்க சூப்பர்வைசர் வந்துட்டு, ஓ நீங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கா வந்திருக்கீங்க, எனக்கும் உங்களை மாதிரி அடிமைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தூஷிக்கு வந்துட்டு ஜூங்கியோட கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு தனியாக கூட்டு போய் பேசிகிட்டு இருப்பான். நம்ம வந்த வேலை முடியல அப்படின்னா வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்காக இங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜூங்கியோ வந்துட்டு நீ சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம வா இப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த சூப்பர்வைசர் வேற மண்வெட்டியை கொண்டு ஸ்டாப் பண்ணிட்டு எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அவர் வேற கோவமாக பல்ல கடிச்சிட்டு வேறு நிற்பாரு. ஆனாலும் நம்ம ஜூங்கி வந்துட்டு நான் சொல்ல வந்ததே வேற சார் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள மறுபடியும் கோவமா பல்ல கடிச்சிட்டு உனக்குலாம் இந்த மாதிரி சொன்னா புத்தி வராது, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திரும்பி நம்ம ஜூங்கியை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. தூஷிக்கும் வேற வழி இல்லாம அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பான். 2 பேரையும் செங்கல உப்பு மூட்டை தூக்க வச்சிருவாரு. நம்ம தூஷிக்கு சுத்தமாவே பிடிக்காது, எல்லாம் உன்னாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கியை கத்தும் போது நம்ம ஜூங்கி வந்துட்டு அப்பதுக்கிட்ட என் கூட வந்த எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கும் அந்த சூப்பர்வைசர் வந்துட்டு கோவமா பல்ல கடிச்சிட்டு வேற நிப்பாரா, இந்த தவளை மூஞ்சனுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காண்டில் வர போயிட்டு இருப்பாங்க. அடுத்து வீட்டில் வந்துட்டு நம்ம மின்னதான் காட்டுவாங்க. அவளோட ஜாக்கெட்டை வந்து காய வச்சுட்டு இருக்கும்போது வெளியில யாரோ கூப்பிட்டுட்டு இருப்பாங்களா, யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவ ஜாக்கெட்ல காஃபி ஊற்றின அந்த பர்சன் தான் துண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம மின்னு வந்துட்டு ஏன்டா அந்த வீட்டில் வேற யாருமே கிடையாதா, என்கிட்டே தான் வந்து நிப்பியா, எப்போ பார்த்தாலும் துண்டு வேணும் வண்டு வேணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சீக்கிரமா உள்ள வந்துட்டு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டை மறந்துட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் இன்டர்வியூக்கு. அடுத்து நம்ம டாங்கோ வந்துட்டு தெருவில் கூவி கூவி மஃபின்ஸை வித்துட்டு இருக்கும்போது அங்கே 2 பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி விற்கிறதுக்கு உங்களுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு யூனா கிட்ட கேட்பாங்களா. அதுக்கு யூனா வந்துட்டு டாங்கோ தான் பெர்மிஷன் கொடுத்தான் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டாங்கோ வந்துட்டு ஆமா நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்குமா. ஓ இந்த மாதிரி வித்தவுட் பெர்மிஷன்ல விற்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஃபைனை போட்டு. அடுத்து முன்ன இன்டர்வியூக்கு வந்திருக்க இடத்துல வந்துட்டு அந்த மேனேஜர் வந்து சரி ஓகே உங்கள் கோட்டெல்லாம் கலட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம மின்னுக்கு வந்துட்டு ஞாபகம் வரும், ஐயோ நம்ம உள்ள ஜாக்கெட்டே போடாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவள் வந்துட்டு கோட்டை கலட்டாமல் வச்சுட்டு இருப்பா. இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர ஒரு ஆண்டி வந்துட்டு தெரியாமல் மின்னோட கோட்டு மேலே வந்துட்டு எல்லா சாப்பாடையும் கொட்டிடுவாங்க. ஐயோ எனக்குன்னே வருவீங்களா எல்லாம் காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னு வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆண்டி வந்துட்டு இல்லை நான் கழுவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கோட்டை கேட்பாங்களா. ஆனால் நம்ம மின்னு வந்துட்டு பரவாயில்ல ஆண்டி என் மானத்தை காப்பாற்றுறதுக்கு இது ஒன்று தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை சமாளிச்சிடுவாங்க. எப்படியோ சமாளித்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் வேறு டபுள் மீனிங்கில் பேசி சிரிச்சிட்டு இருப்பானா. நம்ம மின்னுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரம் சடனா. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் சமாளிச்சிடுவான். இந்த சூப்பர்வைசர் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சது நம்ம தூஷிக்கும் ஜூங்கிக்கும் வந்துட்டு காசெல்லாம் வர கொடுத்துட்டு இருப்பாங்களா, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க நாளைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தோளில் தட்டி கொடுத்துட்டு வர அவர் போயிட்டு இருப்பாரு. இவனுங்க காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு போகாமல் நம்ம தூஷிக்கு வந்துட்டு ஏன்டா யூனாவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்தையும் யூனை பற்றி சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜூங்கி வந்துட்டு சொல்லுவான், ஏன்டா அவனுக்கு புதுசாக ஒரு கல்யாணம் ஆக போகுதுடா, இப்போ யூனா பற்றி சொன்னோம்னா அந்த பொண்ணை விட்டுட்டு யூனா கிட்ட வந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஒளறி கொட்டிட்டு இருப்பாங்க. இது வேற சைட்லேருந்து யூனாவோட பாய் ஃப்ரெண்ட் வேற மொத்தத்தையும் கேட்டுருவான். இவன் வேற ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருப்பான், எது யூனா குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீனை இத்தோட கட் பண்ணி நம்ம மின்னு வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் வந்திருப்பா. அந்த மேனேஜர் டபுள் மீனிங்கில் பேசினதுலேருந்தே இவளுக்கு சரியான காண்டாயிட்டு இருக்கும். இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவரை திட்டி தீர்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவன் வேற உள்ள அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு தப்பு தப்பாக பேசிட்டு இருப்பான். அதை வந்துட்டு வெளியே நினைவா மொத்தத்தையும் கேட்டுருவா. அடுத்து இவளும் உள்ள வந்தோடனே இந்த மேனேஜர் வந்துட்டு இவளோட தோல் மேலே கையை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஜாப் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேடாக வேற பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். நம்மளோட மின்னும் வந்துட்டு பொறுத்து பார்த்துட்டு வேலையாவது ஹேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மீட் மூஞ்சிலே அடிச்சு கண்ணாடியெல்லாம் தெறிக்க விட்டுட்டு இருக்கோம். அது அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சி எழுத்து இந்த மாதிரி ஜாப் எல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்குமா. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு, எனக்கு ஜாப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தள்ளி விட்டு இவளையும் திட்டிட்டு அந்த மேனேஜரோட மூஞ்சை வந்துட்டு சரி பண்ணிட்டு இருப்பா. இந்த இன்சிடென்ட்டை பார்த்தோன்னே நம்ம மின்னுக்கு வந்துட்டு என்னடா உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம தூஷிக்கும் ஜுங்கியும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து நம்ம யூனாவும் டாங்கும் வேற வந்துட்டு இருப்பாங்களே, எதுக்கிட்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிருவானுங்க எல்லாத்தையும். எல்லாரும் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக யூனோட பாய் ஃப்ரெண்ட் வேற என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பான். நம்ம யூனா வந்துட்டு இவனை பார்த்தோன்னே நீ என்னடா இங்கே அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. நம்ம டாங்கும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம தூஷிக்கும் ஜூங்கியும் வந்துட்டு மாறி மாறி சண்டை போட்டு
சொல்லிட்டு எல்லாம் இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காலைல நடந்த மொத்தத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. இவனுங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம டாங்கோ வந்துட்டு டே லூசு பசங்களாம் இப்போ சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது, யூனாக்கு என்னாச்சுன்னு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர துரத்திட்டு போயிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் யூனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவகிட்ட இனிமேல் என்னை தேடி நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் செக் வேற கொடுத்துட்டு இருப்பான். இதை மறைஞ்சிருந்து பார்த்த 3 பேரும் வந்துட்டு சரியான காண்டாயிடுவாங்க. நம்ம டாங்கோ வந்துட்டு ஒரு படி மேலே போயிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க வர ஆரம்பிச்சிடுவான். இது நம்ம தூஷிக்கும் ஜூங்கியும் வேறு எதிர்பார்த்துருக்க மாட்டானுங்க. என்னடா வன்முறையெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் கட்டி பிடிச்ச வேற பயந்துட்டு இருப்பானுங்க. விடாமல் நம்ம டாங்கோ வந்துட்டு இவனோட பாய் ஃப்ரெண்டு பிடிச்சி அடிச்சு என்னடா காசெல்லாம் கொடுக்குறேன் எங்களை என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது நடுவில் இவனை வந்துட்டு டே லூசு பையில இவன் ஒன்றும் சோலோட அப்பன் கிடையாது தெரியுமா அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடும். இவனை வந்துட்டு நான் ஒரு நாள் பிளைண்ட் டேட் பண்ணேன், அன்னைக்கு நைட்டு வந்துட்டு குடிச்சிட்டு மாட்டேட்டான், அன்னைக்கு நமக்குள்ளே ஏதாவது நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு தான் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக காசு கொடுத்தான், ஆனால் அன்னைக்கு நைட்டு எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே நம்ம ஜூங்கி வந்துட்டு அப்போ எதுக்கு ஃபோனில் இவனோட நம்பர் மட்டும் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யூனா சொல்லும், இவன் அப்பப்போ கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், அதனால இவனோட ஃபோனை மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம டாங்கோ வந்துட்டு இது வேலைக்காவது நம்ம எஸ்கேப் ஆகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு இருப்பானா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னடா அடிச்சுட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் எஸ்கேப் ஆயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு மூஞ்சில வேற ஒரு குத்திட்டு இருப்பான். இதோட இங்கே சீனு கட்டாக நம்ம மின்னு வேற மூக்கு முட்டை குடிச்சிட்டு காலிலேருந்து நடந்த மொத்தத்தையும் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்டாச்சு கிட்ட சொல்லி வேற புலம்பிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணி கெஸ்ட் ஹவுஸில் தான் காட்டுவாங்க. நம்ம டாங்கோ வந்துட்டு படுப்பாவி பை எப்படி அடிச்சிருக்கான் பாரு, எல்லாம் இந்த முட்டா பசங்களை நம்பி வந்ததுனால தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கத்திட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து யூனா வந்துட்டு எக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த மசாஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வேற கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம யூனா வந்துட்டு நானே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. அவன் வந்துட்டு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கும் போது எக் வேற மூஞ்சிலே ஃபோர்ஸாக அடிச்சு மறுபடியும் பட்ட இடத்துல படுன்ற மாதிரி வேற பண்ணிடுமா. அவனே நம்ம யூனா வந்துட்டு இது எல்லாம் என்னோட ஃபால்ட்டே கிடையாது, உன்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டாங்கோவை எதிர்த்து வேற பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் அப்படியே டாங்கோக்கே ஷாக் ஆகிடும், என்ன இவ எதிர்த்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் மண்டை வச்சு வேற சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ சொல்ல அவன் வந்துட்டு எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. இனிமேல் நடக்க சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.